ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்ம ஆல்ரெடி நியூ சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதுல அடுத்த பாட்டு தான் பார்க்குறோம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இஃப் த மிடில் லெட்டர் ஆஃப் த என்டையர் டேபிள் சேம் லெட்டர் டு ரைட் அண்ட் லெஃப்ட், அதாவது மிடில் லெட்டர் இருக்குல்ல, என்டையர் டேபிள்ல மிடில் இதுதான். இதுக்கு ரைட் லெஃப்ட்ல சேம் லெட்டர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமா, சேம் லெட்டர் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் வில் பி த லாஸ்ட் லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் த லெட்டர் அட் த பாட்டம் ஆஃப் த லெட்டர். சரிங்களா? அதாவது தட் லெட்டரோட பாட்டம், இந்த லெட்டரோட பாட்டம்ன்றது ஏ, இதோட லாஸ்ட் லெஃப்ட் யார் இருக்கா? இ இருக்கா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் இ. இதை வெரிஃபை பண்றதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. விச் இஸ் இன் ரோ 5 பட் நாட் இன் ரோ 1. ரோ 5ல மட்டும்தான் இருக்குதான். இந்த லெட்டர் ரோ 5ல தான் இருக்கு, ரோ 1ல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவும் பாருங்க. ஆமா. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் இ. அப்படி இல்ல, அந்த லெட்டர் ரோ 1லயும் இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அந்த கொஸ்டின் தெளிவா பார்க்கணும். ஏன்னா வந்து ரோ 5 ரோ இ, சில பேர் லாஸ்ட்ல இருந்து வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், விச் இஸ் இன் ரோ 5 பட் நாட் இன் ரோ 1. ஸோ இ தான் இல்லை. அதுக்கப்புறம் தட் லெட்டர் பாட்டம் அப்படின்னா ஈயோட பாட்டம் இல்லை நம்மளுக்கு. சரிங்களா? இ தான் கடைசி பாட்டமே. ஸோ அதனால கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்றதுக்காண்டி ஆன்சர் இதுதான் சொல்லி வெரிஃபை பண்றதுக்காண்டி அவங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். இஃப் த diagonal ஆஃப் ரோ 1 அண்ட் காலம் 5, diagonal இதுதான், இதுவும் diagonal, column 5 is written in reverse order, then the answer to this question will be the column 1 bottom letter diagonal second letter D. ஸோ என்னதான் நம்ம diagonal reverse பண்ணாலும் மிடில் லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதை நம்ம செக் பண்ணிடுறோமா? பார்த்தீங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து டி. ஏன்னா மிடில் லெட்டர் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது என்டையர் டேபிள்ல. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. which letter will appear least number of times in column 4? column 4ல least number of times யாரு? B. if row 2 and row 4 are interchange பண்ணால் என்ன ஆகும்? B தானே இருக்கும் அந்த காலம்ல தானே interchange ஆகும். ஸோ B தான் least number of times. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. which letter is third to left of the last letter of diagonal below the right of the middle letter of row 3 and column 3? row 3 column 3 ஓட middle letter யாரு? the D. சரிங்களா? அதோட ரைட் பிலோ டயகனல் தேர்ட் லாஸ்ட். சரிங்களா? ரைட் பிலோ டயகனல் லாஸ்ட் லெட்டர் இது. அதுல தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? டி இருக்கா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் டி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. when row 1 is written in reverse order, okay, row 1 reverse order, column 1 most number of times. சரிங்களா? ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுனதுக்கு அப்புறம் which letter will be fourth to the right of the last letter of the diagonal of the fourth letter to the right of the bottommost letter of column 1. ஸோ இனிமேல் வரும்போது the bottommost letter of column 1 ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ரைட் ஃபோர்த் லெட்டர்ன்றது ஏ. சரிங்களா? ரைட்ல ஃபோர்த் லெட்டர் இருக்கிறது ஏ. diagonal லாஸ்ட் லெட்டர், இதோட diagonal லாஸ்ட் லெட்டர் யாரு? டி தானே? diagonal லாஸ்ட் லெட்டர் which letter will be fourth to right? மறுபடியும் இதோட fourth right யாரு? ஏ இருக்கா? ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? when row 1 is written reverse order எழுதுனா என்ன ஆகும்? இங்க இருக்க டி இந்த இடத்துல இருந்து வருமா? பிளேஸ் பண்ணுமா? ஸோ அப்ப இங்க இருக்க ஏ எங்க போகும்? லாஸ்ட்டுக்கு போயிடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இங்க இருக்க ஏ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் டி. செக் பண்ணிடுறோம் ஆன்சர் டியான்னு. டி இருக்கா? இந்த கொஸ்டின் பாருங்க. which letter is there in row 4 which is not there in row 5? row 4ல இருக்கு, row 5ல இல்ல. அப்படி எந்த லெட்டர்? row 4ல இருக்கு, B தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? if so, ஆமா, then the answer will be the first letter of row 2. row 2 ஓட first letter யாரு? ஏவா? அப்ப நம்மளுக்கு அதான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப் ரைட் கார்னர்,
top right corner இதுதான். we reach the leftmost corner and go to down, அதாவது இங்க இருந்து ஆரம்பிச்சு leftmost corner D, அதுக்கப்புறம் bottom last letter, இதோட bottom last letter E, and reach the same place where we started, again same place. சரிங்களா? so which letter will be between third C third D? C எங்க இருக்கு? 1 2 3. சரிங்களா? third C இங்க இருக்கு. அதே மாதிரி third D 1 2 3. இதுக்கு ரெண்டுத்துக்கு பிட்வீன்ல யார் இருக்கா? A இருக்கா? சோ நமக்கான ஆன்சர் A. இந்த क्वेश्चन பாருங்க. if the letter C is to the left of the bottom letter of column 5, column 5 ல bottom letter C ஆ left, column 5 ஓட bottom letter அதோட leftல C இருக்கானா? ஆமா, C இருக்கு. then the answer to this question will be the last letter to the left of the last letter of the right diagonal above the middle letter of column 3. column 3 ஓட middle letter, ஓகேங்களா? column 3 middle letter of column 3 above right diagonal last letter, above right diagonal last letter A. சரிங்களா? above right diagonal last letter A, left last letter, left last letterன்றது D. ஓகேங்களா? the answer to this question will be the, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. left last letter D. so நம்மளுக்கான ஆன்சர் D. செக் பண்ணிடலாமா? D இருக்கா? இந்த क्वेश्चन பாருங்க. by exchanging column 2 with column 4, so exchange பண்ணனும். சரிங்களா? சோ நான் லாஸ்டா பாத்துக்கிறேன். and walking throughout row 1, row 1 ல போறோம். we reach the bottom letter passing through the last letter, அதாவது row 1 ல வரும்போது last letter போயிட்டு bottom letter வரும்ன்றாங்க. சரிங்களா? which will be the middle letter on this part? இந்த லெட்டரோட மிடில் யாரு? இந்த A தான் மிடில். சரிங்களா? which will be the third letter of the diagonal of that letter? அந்த லெட்டரோட third diagonal யாரு? first E, second D, third C யா? third வந்து C. so இப்போ நம்ம என்ன பண்ணோம்? காலம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். காலம் 2 காலம் 4 எக்ஸ்சேஞ்ச் பண்ணோமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? காலம் 4ல இருக்க B வந்து இந்த இடத்துக்கு வருமா? காலம் C இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது காலம் 2ல C இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். சோ இந்த இடத்துல B, நம்மளுக்கான ஆன்சரும் B. ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோட கடைசி क्वेश्चन, which letter appear more than twice in any one column, any one of column 1 to 5? எந்த லெட்டர் வந்து மோர் தென் ட்வைஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. மோர் தென் ட்வைஸ்னா 3ல செக் பண்ணணும். 3 டைம்ஸ் வந்திருக்கணும் அந்த லெட்டர். இதுல பாருங்க A தான் 3 டைம்ஸ் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? in which column does it appear? எந்த காலத்துல? காலம் நம்பர் 5ல appear ஆயிருக்கு. which letter will be immediately above the second letter to the left of the middle letter of that column? அதாவது அந்த காலத்தோட மிடில் லெட்டர். அந்த காலத்தோட மிடில் லெட்டர் யாரு? B. left second letter, left second letterன்றது D யா? left second letterன்றது D. which letter will be immediately above? அதுக்கு immediately above யார் இருக்கா? C இருக்கா? சோ நம்மளுக்கான ஆன்சர் C. செக் பண்ணிடலாமா? C இருக்கா? சோ அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன். கண்டினியூவா நீங்களும் லேர்ன் பண்ணுங்க. and thank you for watching.